Hello and welcome to one and only Prabha. எங்க அம்மா கேசரி பண்ண போறாங்க, ரவா கேசரி. அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் என்னதுங்கிறது இப்போ சொல்லுவாங்க. ஹாய் மம்மி. ஹாய். ஒரு கிண்ணம் ரவை. ஓகே. அதே அளவுக்கு சுகர். அதுக்கப்புறம் இந்த வரிச்சு போடுறதுக்கு இது கேசரி கலர். எல்லோ போடலாம், ஆரஞ்சு போடலாம். நான் ஆரஞ்சு வச்சுருக்கேன். ஓகே. ஒரு கிண்ணத்துக்கு 2 கிளாஸ் தண்ணி. ஓகே. ரவை வறுத்த ரவையா? இல்லை, ரவை வறுக்க போறேன். ஓகே. ஒரு வறுத்து எடுத்துட்டு அதே நெய்ல ரவையை வறுத்துக்கலாம். ஸோ ரவையை வறுத்துட்டு அப்படியே கேசரி அதுலயே பண்ணிடலாமா? அதிலே பண்ணிடலாம். ஓகே. தண்ணி விட்டு ரவையை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம முந்திரி வறுக்க போறோம். ஓகே. இப்போ ரவைய கலர் மாறக்கூடாது, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேசரி எப்பவுமே முடியல கலர் மாறாம வறுத்து எடுத்துக்கணும். இது நெய்ல வறுக்கணும். அவன் அந்த முதுகு கேசரி வறுப்போம் இல்லையா, அந்த நெய் இப்போ சட்டிலே வறுத்துக்கலாம். ஓகே. இப்போ இதுக்கு நமக்கு 2.5 கிளாஸ் தண்ணி வேணும். அந்த கிண்ணத்துக்கு போட்டதுக்கு 2.5 கிளாஸ் வாட்டர். ஒன்று, 2, 2. இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கு அப்புறமா தான் ரவை போடலாம். இப்போ கேசரி ஆயாச்சு. இப்போ நம்ம கேசரிக்கு நெய் விடுறோம். நான் இப்போ 2 கரண்டி நெய் விட்டுட்டு பார்க்குறேன். பாருங்க, 1, 2 கரண்டி நெய் போடும். அதாவது ஒரு கிண்ணம் ரவை, அதே ஒரு கிண்ணத்துக்கு சுகர், 2.5 கிளாஸ் வாட்டர் கொதிச்சதும் வறுத்த ரவையை அதில் போட்டுடணும். வறுத்த ரவை வெந்ததுக்கு அப்புறமா அதில் சுகர் போடணும். சுகர் கரைஞ்ச உடனே கலர் பொடி போடணும். கலர் போட்டு கலர் ஆன உடனே நம்ம 2 கரண்டி நெய் விட்டுருவோம். இப்போ நம்மளோட கேசரி ரெடி ஆயாச்சு. கேசரி தான் உள்ளது ஈஸி. இது இப்போ சிவராத்திரி வருது. சிவராத்திரிக்கு நமக்கு கடவுளுக்கு கேசரி நைவேத்தியம் பண்ணலாம். நிறைய பேர் ஃபாஸ்டிங் வேற இருப்பாங்க சிவராத்திரிக்கு. கண்மொழிப்பா அவா கேசரி சாப்பிடலாமா? சாப்பிடலாம். ரவை தானே, நாட்டு ரைஸ் இது. ஓகே. இந்த கேசரிக்கு என்ன பேருன்னா, சாதாரணமா வாயில போட்டா நழுவிட்டு வயத்துல போகணும், அந்த அளவுக்கு கேசரி இருக்கணும்னு சொல்லுவோம். இப்போ இந்த கேசரி அந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கு. இதுல நம்ம ஜெனரலா யாராவது பொண்ணு பார்க்க வந்தாங்கன்னா இதெல்லாம் கொடுப்பாங்க. சொஜ்ஜி பஜ்ஜி. இது கேசரி. இது முந்திரி பருப்பு. பர்ஃபெக்ட். ஸோ இது நீங்கள் வீட்டில் பண்ணுங்க. ஜென்ரலாகவே ஏதாவது கெஸ்ட் வராதுன்னா ஒரு 5 மினிட்ஸ் ஒர்க்காம வறுத்த ரவை, மேக்ஸிமம் 10 மினிட்ஸ் வறுத்த ரவை இருந்தால் இன்னும் ஈஸி. ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்க. எல்லாமே வாங்கும்போது வறுத்து வச்சிடணும். என்ன வித்தியாசம்னா, உப்மா ரவைக்கு நெய் போடாம கூட வறுக்கலாம் வெறும் இல்பச்சட்டில். ஆனா இதுக்கு நம்ம நெய் விட்டு வறுத்தா கொஞ்சம் கூட டேஸ்டா இருக்கும் ரவையை. அதனால இதுக்கு மட்டும் நம்ம தனியா செப்பரேட்டா வறுத்து எடுத்துட்டு அந்த நெய்ல. இந்த கர்நாடகால கேசரி பாத் பிரேக்ஃபாஸ்டாவே சாப்பிடுவாங்க. ஸோ நீங்க இதை பிரேக்ஃபாஸ்டா கூட இட்லி கூட சேர்த்து சாப்பிடலாம். எந்த இதுக்கும் டிஃபனுக்கு ஸ்வீட் வைக்கிற ஆசை இருந்தால் இதை வச்சுட்டு டிஃபன் வைக்கலாம். ஓகே, பர்ஃபெக்ட். ஸோ இதை வீட்டில் ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.